السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்புக்கும் மன்னியத்திற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹுடைய அளப்பெரும் கருணையினால் நாள்தோறும் ஒரு நபிமொழியை நாம் மனனம் செய்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே இதுவரை 17 நபிமொழிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. 18வது நபிமொழி என்னவென்றால், قال رسول الله صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه. قال رسول الله صلى الله عليه وسلم, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், خيركم, உங்களிலே சிறந்தவர், மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமஹு, குர்ஆனை யார் கற்று பிறருக்கு கற்றுக் கொடுக்கின்றாரோ அவர் உங்களில் சிறந்தவர் என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பொதுவாக இந்த உலக வாழ்க்கையிலே சில நேரங்களிலே சிலரோடு சேருவதினால் சிலருக்கு சிறப்பு இருப்பதை நாம் காணுகிறோம். சொல்லுவாங்க இல்லையா, பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் என்பதாக சொல்வார்கள். ஒருவன் எழுதியிருந்தான், உன்னுடைய சிறப்பு என்பது நீ எந்த இடத்தில் இருக்கின்றாயோ அதை கொண்டு முடிவு செய்யப்படுகிறது என்பதாக எழுதியிருந்தான். நீ சிறந்தவனாகவே இருந்தாலும் உன்னுடைய சிறப்பு என்பது எந்த இடத்துல இருக்கின்றாயோ அதை கொண்டு முடிவு செய்யப்படுகிறது என்பதாக, ஒருவர் சிறந்தவராக தகுதியானவராக போற்றப்படுவதற்கு அவர் சிறந்தவராக இருப்பது மட்டும் பெரிதல்ல, அவர் எந்த இடத்துல போய் சேருகின்றாரோ அந்த இடத்தை கொண்டு அவருக்கு சிறப்பு இல்லாவிட்டால் சிறப்பு ஏற்படும், சிறப்பு இருந்தால் அந்த சிறப்பு மென்மேலும் சிறப்பாகும். ஒரு நல்ல ஒரு கல்வியாளர், அப்ப என்ன செய்யறாரு, அந்த கல்வியாளர் என்ன செய்யறாரு, ஒரு நல்ல கம்பெனியில போய் ஒரு நல்ல அந்தஸ்திலே சேருகிற நேரத்திலே அவருக்கு மென்மேலும் அவருக்கு சிறப்பு ஏற்படுகின்றது. அல்லது ஒண்ணுமே தெரியாத ஒருத்தர் ஒரு நல்ல ஸ்கூல்ல போய் படிச்சு இதை என்ன செய்கிறார், நல்ல கல்வியாளராக உருவாகின்றார். அவன் எந்த ஸ்கூல்ல இருக்கிற வரைக்கும் ஒன்றும் உருப்படலை, இந்த ஸ்கூல்ல போய் நல்லா படித்துக் கொண்டாதாக சொல்வார். அப்ப ஒரு மனிதன் என்பது எந்த இடத்திலே சேருகின்றாரோ மிக முக்கியமானது. அந்த இடத்தை கொண்டு இவன் தகுதியற்றவனாக இருந்தாலும் தகுதியானவனாக உருவாகின்றான். அவன் தகுதியானவனாக இருந்தால் அவன் மென்மேலும் தகுதியானவனாக அவன் உருவாகின்றான். இந்த குர்ஆன் எப்படிப்பட்டது என்று சொன்னால், தகுதியற்றவர்களை தகுதியானவர்களாக ஆக்கும், தகுதியானவர்களை மென்மேலும் தகுதி உடையவனாக ஆக்குகின்ற ஆற்றல் குர்ஆனுக்கு இருக்கிறது. இதைத்தான் பெருமானார் இங்கே கூறுகிறார்கள். எதுவுமே தெரியாத ஒன்றுக்குமே உதவாக்கரிவாக சொல்லப்பட்டவர்களை உயர்ந்த மக்களாக இந்த குர்ஆன் உருவாக்கியது. சாதாரணமான மனிதர்களை இந்த குர்ஆன் சிறந்தவர்களாக உருவாக்கியது. வரலாற்றிலே ஒரு செய்தி வருகிறது, மக்காவினுடைய கவர்னராக நாஃபி என்பவரை ஹஜ்ரத் உமரே ஃபாரூக் நியமனம் செய்கின்றார்கள். உமரே ஃபாரூக்குடைய ஆட்சி காலத்திலே மக்காவின் கவர்னராக இருந்தவருடைய பேர் நாஃபியா. ஒரு தடவை ஹஜ்ஜினுடைய பயணத்திலே, ஹஜ்ஜினுடைய அந்த கடமைகளை செய்யும் நேரத்திலே கலீஃபா உமர் அவர்கள் ஆளுநர் நாஃபியை சந்திக்கின்றார். சந்திக்க நேரத்தில் கேட்டாங்க, என்னங்க ஹஜ்ஜுக்கு வந்திருக்கீங்க, நீங்க ஹஜ்ஜுக்கு வந்துட்டீங்களே, உங்களுடைய அந்த பொறுப்புகளை பார்ப்பதற்கு யாரை நியமனம் செய்து வந்தீர்கள்? யாரை நியமனம் செய்யணும்ல, நீ இங்க இருக்கிற நேரத்தில் அந்த வேலைகளை பணிகளை செய்வதற்கு யாரை நியமனம் செய்தீர்கள் கேட்கிறாங்க. நாஃபி சொன்னாரு, இப்னு அபுசா என்ற ஒருவரை நியமனம் செய்து வந்திருக்கேன்னு சொன்னார்.
இப்ப உமரே ஃபாரூக் கேட்டாங்கன்னா அவங்க யாரு? அதுவரை கேள்விப்பட்டதே கிடையாது. இப்னு அப்சானா யாருன்னா அவர் சொன்னாரா, மௌலா மின் மவாலினா, நம்முடைய அடிமைகள்ல ஒரு அடிமைன்னு சொன்னாராம். அடிமையை நியமனம் பண்ணிருக்கீங்க, சரியா வருமான்னு கேட்டாங்களாம். அடிமையை நியமனம் பண்ணிருக்கீங்க, அவர் அந்த பணிகளை சரியாக செய்து விடுவாரா என்பதாக. அப்பதான் அவங்க சொன்னாங்களாம், அவர் வந்துகிட்டு குர்ஆனுடைய ஞானம் படைத்தவராக இருந்தார், குர்ஆனுடைய நல்ல முறையிலே குர்ஆனை ஓதக்கூடியவராக அதனுடைய ஞானம் உடையவராக இருந்தார், அதனால் அவரை நான் நியமனம் செய்து விட்டு வந்தேன்னு சொல்றாங்க. அதாவது உபரே பாடல் சொன்னாங்களா, பெருமானார் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், இன்ன ஹாதல் குர்ஆன் யர்ஃபௌபிஹி அக்வாமன் வ யதாபிஹி ஆகரூன், நிச்சயமாக இந்த குர்ஆன் எப்படிப்பட்டது என்று சொன்னால், அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை கொண்டு சில மக்களை அல்லாஹு தஆலா உயர்த்துகின்றான், சில மக்களை அல்லாஹு தஆலா தாழ்த்துகின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். அதன் அடிப்படையிலே ஒரு அடிமையாக இருந்தவரை அல்லாஹு தஆலா செய்கிற அந்த குர்ஆனை கொண்டு ஒரு கவர்னர் என்ற பதவிக்கு அல்லாஹு தஆலா உயர்த்திருக்கிறான் என்பதாக சொன்னாங்க. உண்மைதான். இந்த குர்ஆன் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, இதை ஏற்றுக்கொள்கிற நேரத்திலே, இதை இப்ப படிக்கிற நேரத்திலே, இதை மனனம் செய்கிற நேரத்திலே, இதை அமல் செய்கிற நேரத்திலே, பிற மக்களுக்கு போதிக்கிற நேரத்திலே ஒரு உயர்ந்தவனாக இருக்கின்றான். எப்போது இந்த குர்ஆனை ஒருவன் புறக்கணிக்கிறானோ அவன் தாழ்ந்தவனாக ஆகிறான். அபூ ஜஹல் இருக்கானே, அந்த அபூ ஜஹலுடைய அசல் பேரு அபுல் ஹிகம் என்பதுதான், ஞானத்தின் தந்தை என்பதாக, அறிவாற்றல் படைத்தவன். ஆனா எப்போது அவன் குர்ஆனை புறக்கணித்தானோ அவனுக்கு பெருமானார் அபூ ஜஹில் அவன் என்ன செய்ய, மடமையின் தந்தை, அறிவிலியின் தந்தையாக பேர் வைத்தார். குர்ஆன் என்பது சாதாரணமானது அல்ல. இந்த குர்ஆன் சொல்கிறேன், இந்த குர்ஆன் என்பது எவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்து என்று சொன்னால், குர்ஆன் எதோடெல்லாம் சேருகின்றதோ அதையெல்லாம் உயர்த்துகின்ற ஆற்றல் குர்ஆனுக்கு உண்டு. அறிஞர் பக்கம் எழுதுகிறார்கள், மக்கா நகரம் சிறந்ததாக இருப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னார், குர்ஆன் அங்கு இறங்கிய காரணத்தில் மக்கமா நகரம் சிறந்தது. இந்த குர்ஆனை கொண்டு வந்த காரணத்தில் ஜிப்ரீல் இஸ்லாம் அவர்கள் உயர்ந்தவர்கள். இந்த குர்ஆன் இறங்கிய காரணத்தினால் லைலத்துல் கத்ருடைய இரவு சிறந்தது. குர்ஆன் இறங்கிய காரணத்தால் ரமலானுடைய மாதம் சிறந்தது. ரமலான் மாதத்துக்கு அல்லாஹ் தஆலா ஏன் சிறப்பா சொல்றான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆன் இறங்கிய காரணத்தினால் ரமலான் மாதம் சிறந்தது. இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், குர்ஆன் இறங்கிய காரணத்தினால் அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு என்பது 1000 மாதங்களை விட சிறந்தது. குர்ஆன் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், குர்ஆன் இறங்கிய காரணத்தினால் ஒரு நகரம் சிறந்ததாக இருக்கிறது. குர்ஆன் இறங்கிய காரணத்தினால் என்ன செய்கிறது அப்படின்னா, அந்த மாதம் சிறந்தது, அந்த இரவு சிறந்தது. எனவே குர்ஆனை யார் மனனம் செய்திருக்கிறாரோ அவருடைய இதயம் சிறந்தது. பெருமானார் சொல்றாங்க, எவனுடைய உள்ளத்திலே குர்ஆன் என்று எதுவும் இல்லையோ, இன்னல்லதி லைஸ ஃபீ ஜௌஃபிஹி ஷைஉன் மினல் குர்ஆனி கல் பைத்தில் ஹரிப், யாருடைய உள்ளத்திலே குர்ஆன் இருந்து எதுவும் மரணமாக இல்லையோ அவருடைய இதயம் பாலடைந்த இல்லம் என்பதாக பெருமானார் சொல்வார். அவருடைய உள்ளம் பாலடைந்த இல்லம் என்பதாக சொல்வார். என்ன அர்த்தம்? அறிஞர்கள் எழுதுகிறார்கள், பாலடைந்த வீட்டிலே என்ன செய்வது, எப்படி இருள்கள் நிரம்பி இருக்குமோ, எப்படி அங்கே ஜின்னுகளும் ஷைத்தான்களும் இருக்குமோ, அதே மாதிரி அவருடைய உள்ளம் இருளடைந்து போயிருக்கும். அவருடைய உள்ளத்திலே ஷைத்தான்கள் குடியிருக்கின்றார். குர்ஆன் எவ்வளவு எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, அதை நாம் கற்கிற நேரத்திலே, அதை ஓதுகிற நேரத்திலே, அதை அமல் செய்கிற நேரத்திலே, அதை பிற மக்களுக்கு போதிக்கிற நேரத்திலே ஒருவர் உயர்ந்தவராக இருந்தார். போதிக்கிறது என்று சொன்னால் என்ன? குர்ஆனுடைய வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கிறது என்பது ஒரு அர்த்தம் இருக்கிறது. குர்ஆனுடைய கருத்துக்களை மக்களுக்கு சொல்லுவது என்பது இருக்கிறது. இரண்டுமே இருக்கிறது. உதாரணமா என்ன செய்றீங்க, இந்த விஷயத்தை நீங்க கேட்கிறீங்க, கேட்கிற நேரத்தில் நீங்க போய் மற்ற மக்களுக்கு சொல்லுகிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் சிறந்தவர்கள். குர்ஆனை கற்றுக் கொடுக்கிறது இரண்டு வகையான அர்த்தத்தை அறிஞர்கள் மக்கள் இருக்கிறார்கள். ஒன்று, அதனுடைய வார்த்தையை கற்றுக் கொடுக்கின்ற ஆலிம்கள், மதரசாக்களை கற்றுக் கொடுக்கப்படுகிறது இல்லையா, இது ஒன்று. இரண்டாவதாக, குர்ஆனுடைய ஞானத்தை நாம் கற்று நாம் படிப்பதன் மூலமாகவோ, நாம் பயான்களை கேட்பதன் மூலமாகவோ இந்த விஷயத்தை பிற மக்களுக்கு நாம் சொல்லுகிற நேரத்திலே உயர்ந்தவராக ஆகின்றோம். குர்ஆன் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, ஹதீஸ்ல வருகிறது, இக்ரவுல் குர்ஆன் ஃபைன்னஹு யாத்தி யௌமல் கியாமத்தி ஷஃபியல் லி அஸ்ஹாபி, குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள் ஓதுங்கள், பெருமானார் சொல்லுவாங்க ஓதுங்கள் என்று சொன்னால் மறுமை நாளையிலே அது உடையவருக்கு சிபாரிசுவாக பெருமானார் சொல்லுவாங்க.
குர்ஆன் என்பது ஒரு மனிதனுடைய இந்த உலகத்திலே அவனுக்கு உயர்வை தரும், மண்ணறையிலே உயர்வை தரும், மறுமையிலே உயர்வை தரும். வருகிறவர்கள் கேளுகிறார்கள், இந்த உலகத்திலே எப்படி அது உயர்வை தருகிறது என்று சொன்னால், ஒருவர் யார் இமாமாக இருக்க முடியும் என்று சொல்வார். பெருமானா சொல்வாங்க, அக்கரவுகும் பில் குர்ஆன், உங்களிலே யார் அதிகமாக குர்ஆனை ஓதியவராக இருக்கிறாரோ அவரே அவருக்கு இமாமாக இருக்கட்டும் பெருமானா சொல்வாங்க. ஒரு குற்றத்தாரிகளுக்காக பெருமான பொதுவா சொல்றாங்க, இங்கே நம்ம இமாமாக நாம் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறோம். அதுக்கு எதுக்காக வேண்டி? மற்றவர்களை விட குர்ஆனை படித்த காலத்தால் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறோம். பெருமானார் ஹதீஸ்ல சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்க பயணம் போறீங்க, அப்படி பயணம் போகிற நேரத்தில் யார் இமாமா இருக்கு அப்படின்னா, உங்களிலே யார் அதிகம் குர்ஆனை ஓத தெரிந்தவராக இருக்கிறாரோ, குர்ஆனுடைய வசனங்களை அதிகம் நினைவிலை வைத்தவராக இருக்கிறார், அவர் இமாமாக இருக்கிறார் பெருமானார் சொல்வாங்க. அப்ப இந்த உலகத்திலே குர்ஆன் என்பது ஒருவனுடைய தகுதியை உயர்த்துகிறது என்பதால் எழுதுகிறார். மன்னரையிலே கூட குர்ஆன் என்பது ஒருவனுக்கு கண்ணியத்தை பெற்று தருகிறது. ஒரு ஹதீஸ் எழுதுறாங்க, என்ன எழுதுறாங்க அப்படின்னா, உஹது போர்க்களத்திலே 70 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். 70 பேருக்கு 70 புலி அங்கே தோண்ட முடியல. ஏன்னா என்ன செய்யுது? மலையில மலையில பாறையில போய் 70 புலி தோன்றது. அதனால என்ன செய்யறாங்க அப்படின்னா, பெருமானார் அவர்கள் ஒருவருக்கு மேல் ஒருவராக அடக்கம் செய்தார்கள். சில புலிகள் தோண்டப்படுகிறது, ஒருவருக்கு மேல ஒருவரை வைத்து அடக்கம் செய்கிறார். அடக்கம் செய்கிற இடத்துல யாரை முதலே வைப்பது? பெருமானார் சொல்லுவாங்களா, யார் குர்ஆனை அதிகமாக மனனம் செய்தவராக இருக்கிறாரோ அவரை முதல்ல வைங்கமாக சொல்லுவாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, என்னன்னு சொன்னால், மன்னரையிலே அடக்கம் செய்யப்படுகிற நேரத்திலே கூட குர்ஆன் ஒரு மனிதனுக்கு முக்கியத்துவத்தை தருகிறது என்பதாக, மறுமையிலே குர்ஆன் ஒரு மனிதனுக்கு முக்கியத்துவத்தை தருகிறது என்பதற்கு ஒரு ஹதீஸ் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, பெருமானார் சொல்றாங்க, மறுமை நாளையிலே ஒரு அடியாடத்திலே சொல்லப்படும், இக்கர வரத்தக்கி வரத்தில் கமா குன்த துரத்தில் ஃபித் துன்யா ஃபஇன்ன மன்ஸிலக இந்த ஆகிராயத்தின் தக்ரவுஹா. நீ குர்ஆனை ஓது, உயர்ந்து கொண்டே செல். எப்படி இந்த உலகத்திலே நீ குர்ஆனை ஓதினாய், அதே மாதிரி ஓதிக்கொண்டே செல். நிச்சயமாக உடைய தங்கும் இடம் என்பது நீ எந்த வசனத்தை கடைசியிலே ஓதி முடிக்கிறாயோ அதுவே உடைய தங்குமிடங்களாக சொல்லப்படும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப சொர்க்கத்திலே ஒரு மனிதனுடைய அந்தஸ்தை அவனுடைய இருப்பிடத்தை முடிவு செய்வது எது? குர்ஆன் தான். எந்த அளவுக்கு நீ குர்ஆனை மனனம் செய்தாங்க உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எப்படி குர்ஆனிலே எப்படி 6666 ஆயத்துகள் இருக்கிறதோ, சொர்க்கத்தின் அந்தஸ்தையும் எல்லாம் அப்படி வைத்திருக்கிறார். ஒவ்வொரு வசனங்களும் ஓதுகிற நேரத்தில் அவருடைய பதவி உயர்வு அவருக்கு வழங்கப்படுகின்றது. எந்த வசனத்தை அவர் கடைசியிலே ஓதி முடிக்கிறாரோ என்ன செய்யறது? அந்த இடம் அவருக்கு முடிவு செய்யப்படுகிறது. குர்துபி ரஹ்மத்துல்லாஹி இவர்கள் கூறுகிறார்கள், குர்ஆன் ஏன் சிறந்தது, குர்ஆனை கற்றவர் ஏன் சிறந்தவருக்காக பெருமானார் சொன்னாங்க அப்படின்னா, குர்ஆன் சிறந்ததுங்கிறத மாற்று கருத்து. ஏன்னா அது அல்லாஹ்வுடைய ஆயத்து. பெருமானார் ஹதீஸ்ல சொல்லுவாங்க இல்லையா, கிதாபுல்லாஹ், இந்த உலகத்திலே எத்தனை வேதங்கள் இருந்தாலும் கூட, எத்தனை புத்தகங்கள் இருந்தாலும் கூட, எல்லாவற்றை விட சிறந்தது அல்லாஹ்வுடைய வேதம். என்று சொன்னால் இதை இறக்கியவர் அல்லாஹ். எனவே அல்லாஹ் இறக்கிய காரணத்தினால் இந்த குர்ஆன் சிறந்தது. இதை ஓதுகிற காரணத்தினால், பிறகு கற்றுக் கொடுக்கிற காரணத்தினால் மனிதர்கள் சிறந்தவர்கள். ஏன் சிறந்தவன் சொன்னாங்களா? அல்லாஹ் குர்துபி சொல்றாங்க, உலமாக்கள் சொல்றாங்களா, இந்த குர்ஆனை கற்றுக் கொடுக்குதல் என்பது, கற்பதும் கற்றுக் கொடுக்குதல் என்பது இது மார்க்கத்துக்கு உதவி செய்வது. இதே சிறந்த சொல்றாங்களா, இது மார்க்கத்துக்கு உதவி செய்வது. ஏன்னு சொன்னால் அவனை மார்க்க உடையவராக நாம் ஆக்குகின்றோம். பிறகு போய் நான் சொல்லுகிற நேரத்தில் அவர் என்ன செய்கின்றோம்? மார்க்கம் சார்ந்தவராக அவரை ஆக்குகின்றோம். அவருக்கு உபதேசங்கள் செய்கிற நேரத்தில் அவருக்கு மார்க்கம் சார்ந்தவராக, மார்க்கத்திலே பற்று உள்ளவராக ஆக்குகின்றோம். ஒண்ணு மார்க்கத்தில் என்ன செய்யறாங்க, நம்ம மாதிரி இருக்கோம், தொழுகையாளியா இருக்கிறோம், தொழுகையை பற்றி சொல்லப்படுகிறது. எதுக்கு நாம் சொல்லப்படுகிறது? அந்த தொழுகையிலே உறுதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டும். தொழுகை இல்லாத மக்களுக்கு, ஜும்மாவுடைய நேரத்தில் தொழுகை இல்லாத மக்களுக்கு சொல்லப்படுகிறது எதற்காக வேண்டி? தொழுகையாளியா ஆக வேண்டும் என்பதற்காக. பயானுடைய நோக்கமே இந்த 2 விஷயங்கள் தான். என்ன சொல்றாங்க அப்படின்னா, குர்ஆன் உடையவர் சிறந்தவர் என்பதாக கருதப்படுவதற்கு, போற்றப்படுவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, யானத்து தீன், இது மார்க்கத்துக்கு உதவியாளராக இருக்கிற காரணத்தினால், அவர் மார்க்கத்துக்கு உதவியாளராக, மார்க்கம் சார்ந்தவராக மக்களை ஆக்குகிற காரணத்தினால என்ன செய்யற சிறந்தவராக. எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பது என்பது காஃபிராக மரண தருபாயிலே இருக்கக்கூடிய மனிதனுக்கு கலிமாவை சொல்வது மாதிரியா.
கல்கீனி கலிமத்து தௌஹீத் இந்த ஹதரில் மௌத், மௌத்துடைய நேரத்திலே வந்து ஒருத்தர் சக்கராத்தில் இருக்கான், அந்த நேரத்தில் காபிராக இருக்கிறான், அவனுக்கு கலிமாவை சொல்லி அவன் கலிமாவோடு மௌத்தாகிறான் என்று சொன்னால் எப்படி அவன் பாக்கியசாலியோ அந்த பாக்கியத்தை அவனும் பெற்றுக் கொள்கிறான், இவரும் பெற்றுக் கொள்கிறார். பெருமானார் ஒரு யூத சிறுவன் கலிமா சொல்லி கொடுப்பாங்கல்ல, பெருமானார் ஹாதிமா இருப்பான், பரியாளராக இருப்பான், அவன் என்ன செய்யறான், உடம்பு சிறையில் போய் கேட்கும் போது கேள்விப்பட்டு பெருமானார் போய் அவன் என்ன செய்வாங்க, களிமா சொல்லி கொடுப்பாங்க. ஒரு நீண்ட வரலாறு போறோம், நல விசாரிப்பாங்க, பெருமானார் நேரத்தில் பார்ப்பாங்க, மூத்தாயிருவாங்க, களிமா சொல்லி பார்ப்பாங்க, அஸ்லிம் தஸ்லிம் பா களிமா சொல்லி அவனுடைய தந்தையை பார்ப்போம், அவர் சொல்ல அத்தியாபல் காசி அவ்வளவு விருப்பம்னா களிமா சொல்லிப்பாங்க. பெருமானார் களிமா சொல்லி கொடுப்பாங்க, அவன் என்ன செய்வான், களிமா சொல்லுவான். களிமா சொல்லி பெருமானார் வருவாங்க, வாசலுக்கு வருவாங்க, மூத்தாயிருவாங்க. அப்ப பெருமானார் சொல்லுவாங்க, அல்ஹம்துலில்லாஹி அன்கதஹு மினன்னார், நரகத்தை விட்டவனை பாதுகாத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் பெருமானார் சொல்வாங்க. இப்ப சக்கராத்துடைய நேரத்தில் இருந்தவனுக்கு கலிமாவை சொல்லி கொடுத்து எப்படி அவன் அந்த சிறப்பை பெற்றானோ, சிறப்பிற்குரியவர்களாக மென்மேலும் சிறப்பிற்குரிய பெருமானார் ஆகிறார்களோ, அதே மாதிரி குரானை பிற மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிற காரணத்திலே அவர் அமல் செய்கிற நேரத்தில் அவரும் சிறப்பிற்குரியவராக இருக்கிறார், இவரும் சிறப்பிற்குரியவராக இருக்கிறார். அல்லாஹு தஆலா இந்த பாக்கியத்தை நமக்கு வழங்குவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.